ஹாய் மக்களே, ஃப்ராக்கு பாவாடைக்கு எப்படி ஃப்ளீட் ஈஸியாக வைக்கலான்னு பார்க்கலான்னு வாங்க. ஃப்ளீட் வைக்கும்போது எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒன்று ஹிப் அளவை விட அதிகமாக வச்சுருவாங்க, அப்படி இல்லைன்னா கம்மியாகிடும். அதை பிரிக்கிறேன்னு பிரித்தா அது டைம் வேஸ்ட் ஆகி கசகசன்னு போயிடும். அப்படிலாம் இல்லாமல் ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இடுப்பு அளவு எடுத்துக்குவோம். இடுப்பு அளவு எடுத்துக்கோங்க. நான் 1 இன்ச்சு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு சொல்கிறேன். இடுப்பு அளவு எடுத்துக்குவோம். நான் வந்து 23 இன்ச்சு 1 இன்ச்சு ஃப்ளீட்டுக்கு 23 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ இருக்குன்னா அதை 3 மடங்கு 2 3 மடங்கு எடுத்து 1 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கலாம். மடிச்சடிப்போம்ல லாஸ்ட்டாக, அதுக்காக தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டுக்குவோம். 3 மடங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே வைப்போம். எடுத்துட்டு நம்ம இன்ச் டேப்பை எடுத்து ஒரு கம் டேப் எடுத்து இது மாதிரி ஒட்ட வச்சுக்குவோம். கரெக்டாக இதில் கரெக்ட் பண்ணி வச்சுக்குங்க. கரெக்டாக இதில் அப்படியே நேர்கோடாக இருக்கிற மாதிரி இது மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 இன்ச்சில் ஒரு ஃப்ளீட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளீட்டு எடுத்து இப்படி தைச்சிப்போம். தைச்சிட்டு கரெக்டாக இதில் நிற்கிதுங்களா, கரெக்டாக நம்ம அந்த ஊசியும் இந்த 1 இன்ச்சு ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ இது 2 இது 3 கரெக்டாக ரெண்டாவது இன்ச்சில் இப்படி சுருக்கு பிடிக்கிறோம். இந்த 3வது இன்ச்சை இங்கே பிடிச்சி இதை உள்ளே வைக்கிறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த ஃப்ளீட் வந்து கரெக்டாக ஊசிக்கிட்ட கொண்டு போய் நிறுத்திடணும். அப்போ தான் நமக்கு கணக்கு கரெக்டாக வரும். கரெக்டாக ஊசிகிட்ட அந்த ஃப்ளீட்டை நிறுத்திட்டு கரெக்டாக 2 இன்ச்சுக்கிட்ட சுருக்கு பிடிக்கிறோம். 3 இன்ச்சுக்கிட்ட இப்படி அமுத்தி உள்ளே தள்ளுறோம். ஒரே அளவில் வரும். கொண்டு போய் இங்கே நிறுத்திடுங்க. கரெக்டாக அந்த எட்ஜில் கொண்டு போய் நிறுத்திட்டு 2வது இன்ச்சை சுருக்கு பிடிக்கிறோம். 3வது இன்ச்சை உள்ளே தள்ளுறோம். கரெக்டாக நிறுத்திடுங்க. ஒரே அளவில் வரும். மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வரும். நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அந்த அளவு கரெக்டாக வரும். எல்லா ஃப்ளீட்டும் 1 இன்ச்சில் கரெக்டாக வரும். நம்ம தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபுல் கிளாத்லேயும் ஒவ்வொரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடிப்போம். அது டைம் வேஸ்ட்டு தானே. இப்போ அது பாருங்க ஈஸியாக வரும். 2வது இன்ச்சு நேர் பிடிக்கிறோம். 3வது இன்ச்சு நேர் பிடிச்சி உள்ளே தள்ளுறோம். நீங்களும் வச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. பாருங்க, இதுலேயே எனக்கு 1.5 இன்ச்சு வேணும் அப்படின்னா நம்ம ஹிப் அளவை விட அதில் ஹிப் அளவு 20ன்னா அதில் 10 இன்ச்சு சேர்த்து 30 எடுத்து அதில் பாதியை அதில் 3 மடங்கு எடுத்துக்கிறோம். 30ல் 3 மடங்கு எடுத்து இதே மாதிரி 1.5 இன்ச்சு இதே மெத்தடில் 1.5 இன்ச்சு வச்சுக்கிட்டே வந்தால் ஒரே அளவில் நமக்கு எவ்வளவு இப்போ 26 இன்ச்சு இடுப்பளவா 26 இன்ச்சு கரெக்டாக ஒரு ஃப்ளீட்டு கூட நம்ம பிரிக்க தேவையில்லை. நமக்கு டைம் வேஸ்ட் இல்லை. ஈஸியாக அழகான ஃப்ளீட்டு தைக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். வேறு 2 இன்ச்சுகிட்ட நேராக பிடிக்கிறேன். 3வது இன்ச்சை பிடிச்சி உள்ளே தள்ளுறேன். அவ்வளவுதான். இதே மாதிரி வச்சுட்டே வாங்க. வச்சுட்டே வந்தால் கரெக்டாக எனக்கு இந்த 23 இன்ச்சு வரும் பாருங்கள். இப்போ அளவு எடுத்து அதை 3 மடங்கு எடுத்துக்கிறோம். எவ்வளோ உங்களுக்கு 28 வந்தாலும் சரி 30 வந்தாலும் சரி அதை 3 மடங்கு கிளாத் எடுத்து இதே மாதிரி வச்சுட்டே வாங்க. 2 இன்ச்சில் பிடிக்கிறோம். 3வது இன்ச்சு உள்ளே தள்ளுறோம். அவ்வளோதான். இதே மாதிரி வச்சுட்டே வந்தோம்னா நமக்கு இடுப்பளவு என்ன அளவோ அதை அப்படியே கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி வந்து நின்றும். நமக்கு பிரிக்கிற வேலை எல்லாம் டைம் மிச்சம், பிரிக்கிற வேலை மிச்சம். அவ்வளோதான். 1 இன்ச்சு மட்டும் விட்டுட்டோம் இது தைக்கிறதுக்காக. ஒரே ஈவனான அழகான ஃப்ளீட்டு நமக்கு வந்துருங்க பாருங்கள். அதே மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வந்துடும். அழகான ஃப்ளீட்டு ரெடி. ஒரே அளவு ஒரே இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக வச்சு பாருங்கள். கரெக்டாக நமக்கு எனக்கு 23 இன்ச்சு கரெக்டாக 23ல் வந்து நிற்கிது பாருங்கள். 23 இன்ச்சு இடுப்பளவு 3 மடங்கு துணி எடுத்துக்கிட்டேன். 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டேன். அது தைக்கிறதுக்காக விட்டு இதே மாதிரி இதே மெத்தடில் கரெக்டாக வச்சு 2வது இன்ச்சில் ஃப்ளீட் பிடிக்கிறோம். 3வது இன்ச்சு உள்ளே தள்ளுறோம். வச்சிங்கன்னா இதே மாதிரி அழகான ஃப்ளீட் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.